திருவள்ளூரில் சுடுகாடு வசதி ஏற்படுத்தி தரக்கோரி அரசு ஆவணங்களை தூக்கி வீசி மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்கு உட்பட்ட வேலாகாபுரம் கிராமத்தில் 75 குடும்பங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ளவர்கள் சுடுகாடு இல்லாமல் தவித்து வரும் நிலையில் யாரேனும் உயிரிழந்தால் சொந்த இடங்களில் அடக்கம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு பொது சுடுகாடு ஏற்படுத்தி தரக்கோரி அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்ட அரசு அங்கீகார அட்டைகளை தூக்கி வீசி கண்டனத்தை பதிவு செய்தனர். பிரச்சனை பண்றாரு, தடுத்து எங்க சுடுகாடு போடுறான்னு வந்தாலும் அதை தடுத்து நிப்பாட்டிடுறாரு. அவர் என்ன பண்றாருன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு புறம்போக்கு இடத்துல சுடுகாடு கொடுக்குறேன்றாங்க, மறுபடியும் அதை நிறுத்திடுறாங்க. 2 பேர் எடுத்துன்னு போய் கொளுத்துறோம், மறுபடியும் அதை நின்றுடுது. புறம்போக்கு இடத்துல சுடுகாடு அமைச்சு கொடுங்கன்னா அது மாட்டாங்களாம். எங்களுக்கு அந்த படி சுடுகாடு வந்து ரமேஷ் ஒரு கட்டினார் பாருங்க, அது வந்து இதுவரை யூஸே கிடையாது. அந்த சுடுகாடு இப்போ முட்டி இடுப்பு அவ்வளோ தண்ணி இருக்குது இந்த மழை காலத்துலயும். அது மட்டும் நீர்நிலை புறம்போக்குல நாங்கள் வந்து பட்டால் லேண்டு காமிக்கிறோம், அந்த லேண்டுக்கு வந்து எங்களுக்கு வழி கொடுக்க மாட்டாங்களா, சுடுகாடு அமைச்சு கொடுக்க மாட்டாங்களா. அப்படி அமைச்சு கொடுக்கலன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் ஒப்படைச்சிட்டு நாங்கள் போயிடுறோம். எங்களுக்கு எந்த ஒரு வந்து கவர்மெண்ட்ல எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு தேவையில்லை.